சென்னையில் வானிலை மாற்றம் எப்படி இருக்கிறது? நமது செய்தியாளர் தீனா வழங்கும் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் தீனா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது. இதனால் மக்கள் இந்த வெயிலுக்கு அச்சப்பட்டு வெளியே வராத ஒரு சூழல் தான் இருந்தது. அந்த அளவிற்கு கடுமையான வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக இன்றைக்கே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் எல்லாம் 100% மேலாக வெயில் அடித்திருக்குது. சென்னையிலும் கூட 100% மேலாக வெயில் அடிந்தது. ஆனால் தற்பொழுது இந்த ஒரு வானிலை கிளைமேட் என்பது சேஞ்ச் ஆயிருக்கிறது. நம்மளோட ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும். வெயிலை தாண்டி இந்த வானம் எல்லாம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் அடித்தாலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில சென்னை புறநகர்கள் எல்லாமே நாம் பேசக்கூடிய நேரங்களில் கூட மழை பெய்திருக்கிறது. ஆனால் மிதமான மழை தான் பெய்திருக்கிறது. அதே போல வானிலை ஆய்வு மையமே அடுத்த 7 தினங்களுக்கு ஒரு வானிலை முன்னறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழை எந்தெந்த தேதிகளில் பார்த்தோம் என்றால் 11, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இது போன்ற மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 13ஆம் தேதி பார்த்தோம்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மிதமான மழை இந்த இடத்தெல்லாம் பெய்யும் அப்படின்னு சொல்லி நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த போன்ற மலைப்பகுதிகள், அதே போல ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே நமக்கு எல்லா வெயிலும் கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் வெப்பசலனம் காரணமாக மழை பெய்யும். அதே போல கத்திரி வெயில் முதல் நாள் அன்று கூடமே ஒரு நல்ல மழை பெய்தது. அந்த வகையில இன்றைக்கு கத்திரி வெயில் அன்று இன்னைக்கு கடுமையான வெயில் அடித்தது. அந்த வகையில இன்னைக்கு கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குது. நம்ம தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மெரினா கடற்கரையில் கூடமே வெயிலுக்கு அச்சப்பட்டு யாருமே வராம இருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. சென்னையிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு சில இடங்கள்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. வெப்ப அலை வீசி கொண்டிருந்த இந்த நேரத்தில் இப்பொழுது காற்று சில்லுன்னு என்று வீசக்கூடிய ஒரு வகையில தான் இப்ப சூழல் நிலவுகிறது. தற்பொழுது இந்த கிளைமேட் இருக்கின்ற காரணத்தினால மக்கள் எல்லாருமே ஒரு சிலர் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெயிலின் அச்சத்து காரணமாகவே யாருமே வெளியில வராம இருந்திருந்தாங்க. தற்பொழுதே இப்ப சென்னை ஒரு சில இடங்கள்ல மழை பெய்து ஒரு அந்த வெப்ப அலை குறைத்திருக்கிறது. தற்பொழுது கூட இந்த நிலவரப்படி சில்லென்று காற்று தான் வீசிக்கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தீனா. சென்னையில் வானிலை மாற்றம் குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் தீனா நேரலையில் இணங்கி வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.